10 கட்டளைகளுடைய விளக்க உரை தான் இந்த புத்தகம். இந்த 10 கட்டளைகள்ல நம்ம ஏன் இன்னைக்கு சிந்திக்கிறோம்? இது யூதர்களுக்கு கொடுத்தாங்க, இது இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது பழைய ஏற்பாடு சத்தியம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் வேதத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல இயேசுவே இந்த 10 கட்டளைகளை அவசியமா சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகள் நித்தியத்துக்கும் முடியுது, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா பைபிள்லேயே இந்த 10 கட்டளைகள் மட்டும்தான் கடவுள் தனது சொந்த கரத்தில் எழுதி கொடுத்தது. இந்த 10 கட்டளைகள் தான் கடவுள் யாருன்னு சொல்லுங்க. கடவுள் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் 10 கட்டளை. அவர்களுடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் எல்லாத்தையும் இந்த 10 கட்டளைகள் மூலமாக தான் நம்ம அறிந்துறோம். உண்மை, பொய் சொல்லாதிருப்பாயாகனா தேவன் உண்மை உள்ளவர், களவு செய்யாதிருப்பாயாகனா தேவன் தயால குணம் உள்ளவர், ஒரே தேவனை கும்பிடணும்னா தேவன் ஒருவர் மாத்திரம் தான் ஜீவன் உள்ளவர். இந்த எல்லா கட்டளைகளும் தேவனிடத்தை நடத்துது. இன்னொன்று, இந்த கட்டளைகள் தான் நாம யாருன்னு சொல்றோம். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள், நம்மகிட்ட எவ்வளோ உண்மை இல்லை, நம்மகிட்ட எவ்வளோ பரிசுத்தம் இல்லை, எவ்வளோ நீதி இல்லை. கடவுள் யாருன்னு சொல்றது, நம்ம யாருன்னு சொல்லுது. இயேசு ஏன் அவசியம்னு இந்த 10 கட்டளைகள் தான் சொல்லுது. நம்மையும் பிதாவாகிய தேவனும் இயேசு எப்படி இணைக்கிறார், சிலுவை ஏன் அவசியமா இருக்குது, இது எல்லாமே இந்த 10 கட்டளை நம்ம பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த புத்தகத்தை நம்ம முடிக்கிற தருவாயில இருக்கிறோம். சர்வ வல்லவர் ஏகாதிபத்தி என்ற புத்தகத்தை முதல்ல பார்த்து முடிச்சோம். அடுத்தபடியாக இந்த புத்தகத்துல 10வது கட்டளையை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 9 கட்டளைகள் பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறோம். 10வது கட்டளை நம்ம பார்க்க இருக்கிறோம். பேஜ் நம்பர் 6 எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் 153 157வது பக்கம். நிச்சயாதிருப்பாயாகன்ற கட்டளை. அதனால இந்த புத்தகத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டு கட்டளை புதிய ஏற்பாட்டில் எங்க சொல்லப்பட்டிருக்கின்றதையும் அவர் சொல்லிடுவார். பொய் சொல்லாதிருப்பாயாக புதிய ஏற்பாடு எங்க சொல்றது, களவு செய்யாதிருப்பாயாக புதிய ஏற்பாடு எங்க சொல்றதுன்னு சொல்றாரு. இப்ப அதே தான் அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளை மேல சொல்லி புதிய ஏற்பாடு எங்க சொல்லுது அப்படின்றத அவர் சொல்றார். கடவுள் நமக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கண்டிக்க போதுமானவராக இருக்காருங்கிறத நம்ம உணராக எதிர்மறையாக சொல்லப்படுகிறார். நேர்மறையான சுய கட்டுப்பாடு, தன்னடக்கம், மனநிறைவு இதெல்லாம் வேற இச்சைங்கிறதே ஒரு பொருள் மீது ஏற்றம் கொள்வதாக கடவுள் நம்ம கிடைத்திருக்கோம். கடவுள் மேல நம்பாக்குறேன்னு சொல்றேன். ஆனா கடவுளை திருப்தி பண்ணாத ஒரு வேலை இருக்காது. அதனாலதான் உலக பொருட்களை கொண்டு இதை திருப்திப்படுத்த கடவுளை இச்சைன்ற பாவம் தான் எல்லா பாவத்துக்குமான வாசல். யாக்கோபு சொல்றாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு பாவத்தில் விழுகிறான். இந்த பாவம் தான் ஏவாளுடைய முதல் பாவம். வெளிப்படையா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதை நீ ஆதியாகமத்தில் திரும்ப திரும்ப அதை வாசிகள் 3 அதிகாரம். கடவுள் முழு உலகத்தையும் படைச்சு அதுல பிரம்மாண்டமா ஒரு ஏரியல் தோட்டத்தை உண்டாக்கி பலதரப்பட்ட கனிவகைகளை கொடுத்து மிருகங்கள், வானம், சூரியன் எல்லா படைப்புக்கும் மணிமகுடமா ஆதாமிய வாழ வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு உலகத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஒன்னே கொடுக்கல, அந்த தேவதையின் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதை கொடுக்கல. இப்ப எல்லாரும் அதையே கடவுள் அங்க வச்சாரு. மனுஷன் நான் கேட்க அதை வைக்காம இருந்தா அவங்க சாப்பிடாம இருந்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம கேட்க. அதை ஏன் வச்சாருன்னா அவன் இச்சை உள்ளவனா இருக்கக்கூடாதுன்றதாண்டி அதை வச்சார்.
அவன் கடவுளுக்குள்ளாக மன நிறைவாக இருக்கணும்னா, அவன் கடவுளை உண்மையாவே நேசிக்கிறானா, கடவுள் கொடுத்த எல்லாத்துலயும் அவன் திருப்தியா இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஆதாரம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க பலன். ஸோ தேவன் கொடுத்த இந்த பொருள் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, தேவன் கொடுத்த உலகம் இல்லை, தேவனுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதெல்லாம் ஆதாம் ஏவாலும் புரியணும். கடவுளை தாண்டி அவங்களுக்கு சந்தோஷம், கடவுளை தாண்டி பாதுகாப்பு இல்லை, கடவுளை தாண்டி நிம்மதி இல்லை. அதுக்குதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்கப்படும். எனக்கு கடவுள் போதும் அப்படின்னு நான் சொல்லணும். கடவுளை தவிர எனக்கு எது வேணாம் நீ அதை சொல்லணும். இப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை அவங்க பார்க்குறாங்க, அது தொடர்ந்து தான் இருக்குது. அவங்க மற்ற பழத்தெல்லாம் பறிக்கும்போது அதையும் பார்க்குறாங்க. அதை பார்க்கும்பொழுது அவனுக்கு என்ன தோணணும், அது நல்லா இருக்குதே, அது கிடைச்சா நல்லா இருக்குமே, அதுல சந்தோஷம் இருக்குதே அப்படின்றது தான் அவனுக்கு பிரச்சனை. அப்படி வந்தாதான் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணணும், இந்த மரம் என்னை திருப்திப்படுத்தாது, இந்த கடவுள் தடை பண்ணுகிறாரு, எனக்கு கடவுள் திருப்தியா இருக்கிறாரு, கடவுள் போதுமானவராக இருக்கிறாருன்னு அந்த மரம் அவனுக்கு சொல்லும். நீ என்ன நம்பாத, இந்த பழம் உனக்கு இல்லை, கடவுள் இருக்கு. ஆனால் ஏவாள் கடவுள் எனக்கு திருப்தியா இல்லை அப்படின்றது அவன் சொல்றான். அந்த பழத்தை அவர் பறிக்கிறதுக்கு காரணம், இந்த பூமியே கொடுத்தாலும் அவர் எங்களுக்கு குறைவாக தான் வச்சிருக்கிறார், அவர் எல்லாத்தையும் எங்கள் கையில கொடுத்தாலும் அவர் எங்களுக்கு போதுமானவர் இல்லை. அதை அவன் இருதயத்துல சிந்திச்சனாலதான் அந்த பழத்தை துணிகரமா பறிக்கக்கூடியது. அந்த இச்சை இந்த உலகத்துல பறக்கிற எல்லா மனிதனுக்கும் இயல்பா இருக்குது. அதாவது மனிதனுடைய இச்சையை குறித்து இந்த உலகம் பெருசா சொல்றது. சொல்லப்போனா இந்த உலகம் மனிதனுக்குள்ளாகக்கூடிய அந்த இச்சையை அதிகமா தூண்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த இச்சையா திருப்பாயாக அப்படின்ற கட்டளையை கடவுள் கொடுக்கலன்னா நமக்கு மன நிறைவு அப்படின்றதே ஒண்ணு இருக்காது. சரிங்களா? நம்ம திருப்தியோடு தன்னடக்கத்தோடு சுய கட்டுப்பாட்டோடு வாழ மாட்டோம். அப்ப நம்ம தன்னடக்கமா சுய கட்டுப்பாடோடு கடவுள் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இச்சைன்ற பாவத்துல விடாம இருப்பதற்காக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது. ஆனா எல்லா மனுஷனும் பார்த்தோன்னா உனக்கு இருதயத்துக்கு என்ன பிடிக்குதோ அதான் வைக்கிறான். அப்ப இச்சைன்னு சொல்லும் பொழுது அது வெறும் பொருளாசை மாத்திரம் இல்லை. ஒரு பொருளை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அந்த கட்டளை சொல்லும் பொழுது பிறனுடைய வீடு, பிறனுடைய கழுதை, பிறனுடைய மனைவி, பிறனுக்கு உள்ள யார் ஒன்றையும் அப்படின்ட்ட. அதுல வெறும் பொருள் மாத்திரம் அல்ல, பிறனுடைய திறமையை நீ ஆசைப்படலாம். அவனை போல நல்லா வளரணும், அவனை போல பணம் சம்பாதிக்கணும், அவங்கள போல டாக்டர் ஆகணும், அவங்கள போல பதவி வரணும், அவங்கள போல உயர்ந்துடும். இதுவே இச்சைதான். உலகமே இச்சையா தான் இருக்குது. உலகமே அப்படிதான் இருக்கு. உலகமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில இருந்து, சினிமால இருந்து, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே மனித இச்சையினுடைய வெளிப்பாடு தான். என்ன பாருங்க, நான் எல்லாரையும் விட பெஸ்ட்டு, நான் மற்றவனை விட பெஸ்ட்டு, நான் எல்லாரோட ஒரு படி மேலே. இப்போ எல்லாருமே இந்த போட்டி போடக்கூட சமுதாயமா இந்த உலகம் இருக்குது. எல்லாத்துலேயுமே போட்டி இருக்குது. அரசியல்ல போட்டி இருக்குது, தொழிலில் போட்டி இருக்குது, மற்றவனோட என்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது இச்சைதான். அதைதான் அவர் அந்த இடத்துல நமக்கு பிரதானமா சொல்றாரு. எனக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அதுவே இச்சை. நான் ஒரு கனவுல அடைகிறேன், நான் இதை அடையணும், நான் இதை செய்யணும். அப்ப அங்க கடவுள் முன்னிலையில இல்லைல்ல. அப்ப நான் இந்த உலகம் தான் சொல்லுது, மனம் எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல வாழு, வாழ்க வளமுடன், உன்னை நம்பு, உன் திறமையை நம்புன்னு உலகம் சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை நம்பாதங்க, உனக்கு பெரிய எதிரியும் உன் இருதயம் தான். உன் இருதயத்தை விட மோசமான எதிரி இந்த உலகத்துல கிடையாது. உன் இருதயத்துல எழும்பக்கூட ஆசை, உன் இருதயத்துல எழும்பக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும் இச்சைக்கு நேரம் நடக்கும். அதுலதான் அவர் ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு, 159 சொல்றாரு, முன் சொல்லப்பட்ட காரியங்கள் தடை செய்யப்பட்டவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன முன் சொல்லப்பட்டவைகள் தடைனா, சொத்து, பணம், புகழ், பதவி,
இது எல்லாத்தையும் நீ பெற நினைக்கிறது இச்சைத்தல் கிடையாது. இப்போ நான் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அது இச்சை கிடையாது. ஒரு போட்டியில நான் வின் பண்ண நினைக்கிறேன், அதுவும் இச்சை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பணத்தை அடையணும்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சொத்தை அடையணும்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வேலையில உயர்வு அடைய நினைக்கிறேன், அது இச்சை கிடையாது. அது எப்போ இச்சையா மாறுது அப்படின்னா, இது எல்லாமே கடவுள் அவங்களுடைய பயன்பாடுக்கு தான் கொடுத்துருக்காரு. முழு உலகத்துல ஏதேனும் அவன் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அவன் எல்லா பழத்தையும் சாப்பிட்றதுக்கு பேர் இச்சை கிடையாது. அவன் அங்க வேலை பார்க்கறது இச்சை கிடையாது, அவன் அங்க தன்னைத்தானே வளர்த்துங்கிறதுக்கு பேர் இச்சை கிடையாது. அப்ப அந்த வேகம் எது இச்சைன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆசைப்படக்கூடிய எல்லாத்துலையும் கடவுள் இல்லாமல் நீ ஆசைப்பட்டாதான் அங்க இச்சை ஆரம்பினார். கடவுளுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கடவுளுடைய மகிமைக்காக நான் பணம் சம்பாதிக்கணும், கடவுளுடைய மகிமைக்காக வேலையில முன்னேறணும், கடவுளுடைய மகிமைக்காக இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கணும், அங்கதான் இச்சைன்றது. அப்ப நான் அடையக்கூடியதுல தேவனுக்கு நான் கனத்தை, தேவனுக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அது இச்சை ஆகுறதில்ல. ஏன்னா நான் எனக்காக படிக்கல, எனக்காக வேலை பார்க்கல, எனக்காக உழைக்கல, எனக்காக பணம் சம்பாதிக்கல, எனக்காக மக்களை கூட்டல. இது எல்லாத்தையும் கடவுளுக்காக, அவருடைய மகிமைக்காக. நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னா என்னுடைய திறமை ஞானம் இல்லை, கடவுளுடைய கிருபையினால நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். இந்த கடவுளுடைய நம்பும் பொழுது நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். நான் உழைக்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நான் வணங்கக்கூடிய கடவுள் இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நான் உழைச்சனால அதை பெறல, அவருடைய கிருபையினால பெற்றது. இந்த கடவுள் நீ நம்பு. இப்படின்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாள உலகத்துல வாழ சொன்னார். அவங்க படைப்பை அனுபவிக்கலாம், படைப்பின் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போகிறது இச்சை கிடையாது. ஆனா அந்த நல்ல ட்ரெஸ்ஸு என்னைய உயர்த்துக்காக நான் போட்டேன்னா அது இச்சை. நான் ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெறுகிறது இச்சை கிடையாது. ஆனா அந்த வெற்றிக்கு நான் தான் காரணம், நான் முன்னெடுத்தனா அது இச்சை. இந்த பேலன்ஸை வேதம் நமக்கு எல்லா இடத்தையும் சொல்லுது. இச்சைன்றது கடவுளுடைய நன்மைகளை இந்த உலகத்துல கடவுள் நியாயமா கொடுத்துருக்கக்கூடிய எதையும் அனுபவிக்காம இருக்கிறதல்ல. இதைதான் துறவிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் கல்யாணம் பண்றதே ஒரு இச்சை நினைச்சிட்டான், அவன் இந்த உலகத்துல நன்மை அனுபவிச்சா இச்சை நினைச்சிட்டான். அதனாலதான் என்ன பண்றான், ஊருக்கு வெளியே போய் வாழ பார்க்குறான், ஒரே யூனிஃபார்மை போட்டு பார்க்குறான், சாப்பாடு அசைவம் சாப்பிடக்கூடாது, சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடணும், தியானம் பண்றான், காஷ்மீருக்கு போறான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறான். இப்போ இதெல்லாம் ஏன் செய்யறான், இச்சைன்ற பாவத்தை செய்யாமல் கொண்டதாண்டி செய்யறான். அது தப்பு. அப்படி இருக்க சொல்றாங்க. புத்தர் சொல்றாரு, என்ன சொன்னாரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் ஆசைப்பட்டார். யாரும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு புத்தர் ஆசைப்பட்டார். இதுதான் உலக தத்துவம். புரியுதுங்களா? மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் ஒடுக்கி இதெல்லாம் அனுபவிக்காம இதெல்லாம் நான் இச்சை இல்லாம இருக்கிறேன். இந்த உலகத்துல இல்லாம இந்த அல்போரியல் எல்லாம் காட்டுல போய் மனுஷங்களே வாழாத இடத்துல போய் வாழ்ந்து உலகத்துல எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம அங்க காட்டுல இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டா நான் இச்சையை கட்டுப்படுத்திட்டேன், நான் ஒழுக்கமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லவே. ஏசு காட்டுலயா இருந்தாரு, ஏசு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டாரு, ஏசு ஆயக்காரன் வீட்டுல போய் விருந்து விட்டார், ஏசு திராட்சரசம் முடிச்சார், ஏசு திருமணத்தை அங்கீகரிச்சார். ஏசு இந்த உலகத்துடைய எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சு அந்த நன்மைகளுக்கு தேவன் காரணம் சொன்னார். அந்த நன்மைகளை தேவனை உயர்த்தினார். அங்கதான் இச்சை உடைகிறது. இப்ப அதான் பாருங்க, பிரதானமா நமக்கு இங்க முன்னெடுத்து பேசுறார். அதாவது நம்முடைய கனவுகள், நம்முடைய சந்தோஷங்கள், இது எல்லாத்தையும் நமக்காக நம்ம நோக்கி வாழும் பொழுதுதான் அது இச்சையா மாறுகிறது. நம்முடைய பசி, நம்முடைய தாகம், இது எல்லாம் தேவனுக்குள்ளாக திருப்தியா இருக்கும் பொழுது நாம இச்சையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நான் உடை போட்டாலும், நான் என்ன குறிச்சு என்ன இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாலும், மக்கள் என் மூலமாக இயேசுவை பார்த்தால் அது இச்சை கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம், திறமை, உழைப்பு, பணம், இதெல்லாம் வச்சு அவன் என்னைய பார்த்தான்னு சொன்னா நான் இச்சை உள்ளவனா இருக்கிறேன். நான் பணத்தை சம்பாதிச்சு நான் அனுபவிக்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னா அது பாவம். இந்த பணம்
தேவனது மகிமைக்காக பயன்படுத்தும் பொழுது அது இச்சை இல்லாம ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதுதான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக சொல்றார். இதுதான் இச்சையினுடைய அடிப்படையான காரியம். ரைட். இப்ப பொருளாசையின் 8 வகையான பாதிப்புகள் இந்த புரிந்து கொள்ளுகிறோம். இந்த முதல் பாயிண்ட்ல எல்லா விதத்திலையும் நம்ம ஆசைப்படுறோம். எல்லாத்தையுமே பத்தாவது கட்டளை எடுக்க போனாலே நம்ம பொருளாசை தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன அப்படின்னா எதுவுமே செய்யலை, நம்ம நார்மலா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உலகத்து மேல நம்ம ஆசையோட இருக்கிறோம். கடவுள் மேல அந்த பற்று வைக்கணும். உலக பொருள்ல வைக்கிறத விட்டுட்டு கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் அன்பும் வைக்கணும். ஆனா நம்ம எல்லாமே வெளிப்பிரகாரமா வெளியில இருக்க எல்லாத்து மேலேயும் பாசம் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம். பொருள் ஆசை எல்லாத்தையுமே கவருது நமக்கு. நம்ம இதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அதை தான் போய் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கட்டுப்பாடோட இருக்கிற இனிமே இது போய் செய்யவே கூடாது, இதை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அதை தான் போய் செய்யறோம். அவ்வளவு ஈர்ப்பா இருக்கு நம்மளுடைய இருதயம். இந்த வாஞ்சையை கடவுள்கிட்ட இருக்கு. சரி சிஸ்டர், கிளம்பு 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 கிளம்பு. இப்ப இதுல அவருக்கு என்ன சொல்றாருன்னா, பொருளாசை இருதயத்தை பாதிக்கிறதாக இருக்கிறது. அதான் முதல்ல பார்க்கணும். என்னன்னா, என்னால ரெண்டுலயுமே கண்ட்ரோலா வாழ முடியும். என்னால பொருளை நேசிக்க முடியும், கடவுளை நேசிக்க முடியும். நான் இந்த உலகத்துல பொருளை அனுபவிக்க முடியும், கடவுளுக்கு அடுத்த காரியங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்முடைய இருதயம் நம்மளை ஏமாத்துதுன்னு அவர் சொல்றாரு. பொருள் ஆசை அப்படின்றது அது மடை திறந்த வெள்ளத்தை போல வருதுன்றாரு. அது வந்துச்சுன்னா அதை அழிக்காம விடாது. அதை நீ தடுக்க முடியாது, நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் அவர் அங்க ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடின்றி அது இருதயத்துல வரக்கூடிய ஆசையாக இருக்கிறது. அது ரொம்ப சிறப்பா இயேசு விதவிதைக்கினுடைய ஓமையில இந்த 3வது நிலத்துல விழுந்த ஓமையோட சொல்றார். இந்த முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதை அது வளரும், அது மற்ற செடியை போடி காணப்படும். ஆனா அது வளர்ற மாதிரி அதோட சேர்ந்து முள்ளும் வளரும். முள்ளும் அந்த பயிரும் ஒரு பொழுதும் சேர்ந்து வளரவே முடியாது. முள்ளு வளர்ந்தா கட்டாயம் அந்த பயிரை அழிச்சு போடாம விடாது. ஆனா அந்த விதை தான் வளர்றதா நினைக்கும், அந்த விதை வளர்ந்து கிளைகள்லாம் விட்டுறதா நினைக்கும். ஆனா முடிவு அழிவு தான், அதுக்கு தெரியாது. ஆனா அந்த முள்ளு நிச்சயம் அந்த செடியை அழிச்சு போடும். அந்த மாதிரிதான் சிலர் விசுவாசத்துல பொருளாசையை பற்றி கொண்டு அவர்கள் இந்த உலகத்தினுடைய கவலைகள்னாலும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினாலும் நெருங்கி இருப்பாங்க. நம்ம சபைகள்ல இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பார்க்கலாம். அவங்க நாங்கள் இயேசுதாங்க கும்பிடுறோம், நான் இயேசுவை தான் முழு இதயத்தோட விசுவாசிக்கிறேன், தினந்தோறும் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆராதனைக்கெல்லாம் வரேன். ஆனால் உட்காந்து பேசுனீங்கன்னா அவன் பேசும்பொழுது அவன் இருதயத்தினுடைய உலக இச்சைகள்லாம் வெளிவரும். இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆசைப்படுறோம், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, இப்படிலாம் செய்கிறோம், பணம் கற்றாக்குறையாக இருக்கிறோம், இதெல்லாம் இந்த வீட்டில் மாற மாட்டேங்குது, இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, பொருளை பற்றி அதிகமாக பேசுவோம். இப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை கீழ்ப்படுகிறேன்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பொருளாசை அவனுக்கு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல முழு இதயத்தோடு செய்யலாம். அவனுக்கு உலக பிரச்சனை வந்துட்டு ஆண்டவருக்கு உலக பிரச்சனைக்கு போயிட்டு அது பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரும். ஸோ அவனுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டா அந்த நிலைமை சரியானதுக்கு அப்புறம் வரலாம். அவனுடைய அந்த கிறிஸ்தவ பக்தின்றது அது அவனை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒரு பக்கம் ஆலயத்துல இருப்பாங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திரும்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தான போல எல்லா புலம்பல்களும் என்ன வருத்தங்களும் எல்லா சஞ்சலங்களும் கொண்டு இருப்பாங்க. அதுதான் பொருளாசை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆபத்தான நிலையில அங்க இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உலக தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு பொழுதும் நீ ஊழியம் செய்ய முடியாது, உங்களால கூடாது. ரெண்டையும் நேசிக்க முடியாது. என் இருதயத்துல 2 பேரு முதன்மையானவங்களா இருக்க முடியாது. என் இருதயத்தை ஒருத்தர் தான் ஆளணும். 2 பேரை நான் ஆசைப்பட முடியாது, 2 பேரோட மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அந்த ஒருத்தருக்கு உண்மையா, ஒருத்தர் அன்பு கொண்டு, ஒருத்தருக்கு நீதியா. 2 பேரை நேசிச்சா நான் போலியா இருக்கேன்னு அர்த்தம்.
2 பேரும் இருதயத்தில் இருக்காங்கன்னு சொன்னா ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை வஞ்சரிப்பேன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் ஆண்டவர் அங்க சொல்றார். இப்போ இருதயம் ஆண்டவர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் தான் நேசிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையும் பொருளாசை வராதபடி மேலோங்காதபடி அதை கட்டுப்படுத்துகிறவனா நான் இருப்பேன். 2 என்கிட்ட வர ஒரே வாயிலிருந்து குதித்தலும் சபித்தலும் வராது. ஒரே ஊற்றுகள் இருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் வராது. இப்போ நான் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்னா அதுல இச்சையை கட்டுப்படுத்துகிறவனா இருதயத்துல அதை நான் மேற்கொள்கிறவனாக இருக்கும். ரைட்டு. 2வதா பலவீனப்படுத்துகிற கடினப்படுத்துகிறதாக இருக்கிறதுன்றத உலக பொருட்களுக்கு வந்து ஆதாயப்படுத்திக் பிரச்சனை. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற வேலையும் சரி நம்ம பொருட்களையும் வச்சு அதை உலக திறமையும் பொருள்கள் இருந்தாதானே நம்ம ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும், ஒரு ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்ய முடியும். அதை வந்து ஆண்டவர் முன் வச்சு நம்ம எதையும் செய்யலாம்ல, அவருக்காக செய்யலாம். முயற்சி செய்வதற்கு எனக்கு ஒரு பொருள் தேவை, பணம் தேவை. பணம் இல்லாமல் செய்ய முடியாது. பணம் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்பி ஆண்டவர் நம்பினான். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் தேவை, ஆண்டவர் பொருள் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே செய்யணும். அதை ஆசையா வாட்சு பகுதியில் அது இல்லை. நீங்க கேட்ட எதுவுமே இல்லை. இதுல சிந்திச்சுட்டு நான் அப்புறம் பதில் சொல்றாரு. இதுல அவர் என்ன சொல்றாரு? மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி பிறருடைய நலனில் இந்த அக்கறையற்றவனாக இதை மாற்றும். நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு பொருளாசை வந்து புற்றுநோயை போன்றது இல்லை. புற்றுநோய் வெளியே பெருசா கிடையாது, அது உள்ளேயே அரிக்கும், இறுதியில ஒட்டுமொத்தமா அடிச்சிடும். இப்போ நம்ம நினைச்சிட்டு எனக்கு பொருளாசைலாம் இல்லைங்க, நான் பொருளாசை அற்று வாழ்றேன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம இருதயத்துல நமக்கே தெரியாம பலதரப்பட்ட பொருளாசைகள் சூழ்ந்தா இருக்கும். நம்ம செல்போன் இல்லாம வாழ முடியாதுன்றதே பொருளாசை தான். ஒரு நாள் செல்போனை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு அந்த செல்போனை பீரோவில் வச்சுட்டு வாழ முடியுமா? உங்களுக்கு அது யோசிக்கும். இந்த டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியுமான்னு யோசிக்கும். வெளியே எங்கேயுமே போகாம எனக்கு பிடிச்ச இடத்த எதையுமே செய்யாமல் இருக்க முடியும். இப்போ இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாமல் இருக்கிறதே நம்மளுக்குள்ள நம்மளை அறியாமல் பொருளாசை இருக்குது அப்படின்றத அவர் சொன்னாரு. எனக்குள்ள பொருளாசை எப்படி இன்னொருத்தனை பாதிக்கும், அதான் அவரை விளக்கப்படுறாரு. என் பர்சனல் பிரச்சனை, நான் ஒன்று மேல ஆசைப்படுறேன், அது எப்படி இன்னொருத்தனை பாதிக்கும் அப்படின்னு நான் தான் சொல்றாரு. பிறனுடைய மனைவியை இச்சிக்கக்கூடிய அந்த இச்சை தாவீதுடைய வாழ்க்கையில நீ அழகா பார்க்கலாம். பத்சேபாள் இன்னொருத்தனுடைய மனைவி அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ அவளிடத்துல விபச்சாரம் பண்ணி அது பெருசா பாதிக்காதுன்னு நினைச்சா அதை மறைக்கதான் முற்பட்டான். அது எந்த உபத்திரத்தையும் கொண்டு வராதுன்னு நினைச்சான். அவ கர்ப்பமான உடனே இப்ப அதை மறைக்க முடியாது. இப்ப அதுக்கு அவன் என்ன செஞ்சான்? அப்ப கூட ஒத்துக்கலை. அவ கர்ப்பத்துக்கு அவன் புருஷனை காரணமாக்கணும்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அவனை கொண்டு வந்து நீ வீட்டுக்கு போகணும். இறுதியா அவன் போலன்னு உடனே அவனை கொலை செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணான். ஒரு ஆசைதான், அந்த ஆசை அவளை பாதிச்சு, அவளுடைய கணவனை பாதிச்சு. அந்த கணவன் அவன் உண்மையான ஒரு வேலைக்காரன், அவன் எந்த தப்புமே செய்யலை. அவனை போய் யுத்தத்துல வஞ்சகமா வச்சு அவன் மக்களை வச்சு அவனை கொலை சொல்றான். அந்த லெட்டர் அனைவரையே கொடுத்து விடுறான். உரிய கையிலேயே அவனை கொள்றதுக்கு லெட்டரை கொடுத்து விடுறான். அவன் திறந்து பார்த்திருந்தானா அவன் ராஜ்யம் என்ன இருக்கும். ஆனா உரிய அதை பார்க்காம அவன் ராஜாவோட லெட்டர் உண்மையா போறான், அவனை கொள்றான். இப்போ ஆண்டவரை நீங்க இந்த பாவத்தை பார்க்கும் பொழுது பத்சேபால் விபச்சாரம் பண்ணதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அதை விட பல மடங்கு அந்த உரியாவை கொண்டதுதான் பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டுல உரியாவோட பேரை ஆண்டவர் வம்ச வரலாறு எழுதுறார். தாவீதின் மனைவியாகிய உரியாவின் இடத்தில் சாலமோனை பெற்றான் சொல்லுவார்.
பத்சேபான்னு பேர் இல்லை, ஆனா உரியாவோட பேர் எழுத. உரியா கடவுளுக்கு உண்மை இல்லை. அவனை பாதிச்சு, இவன் குடும்பத்தை பாதிச்சு, இவன் பிள்ளைகளை பாதிச்சு, இவனுடைய ராஜ்யமே எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அழிவை அந்த ஒரு இச்சை கொடுத்துச்சு. ஆனா அவன் நினைச்சான், இது ஏன் ஆசை, இது யாருக்கும் தெரியாது, இது சரியாயின்னு நினைச்சான். முழு தேசமே சுட்டரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இச்சை காரணமா இருந்துச்சு. அதாவது ஒரு பிறனோட ஆசைன்னு சொல்லும் போது நீ இன்னொருத்தனை சொல்ற, உன்னுடைய உறவு, உன்னுடைய நண்பர், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் உன்னுடைய பொருளாசையினால நீ கொண்டிருக்கிற அப்படின்றத அப்புறம் அங்க சொல்றாரு. பொருளாசை இருக்கிறவன் இன்னொருத்தனை குறிச்சு யோசிக்கவே மாட்டான். இன்னொருத்தன் நலன் மீது அவனுக்கு ஒரு பொழுது அக்கறையே இல்லை. நான் ஆசைப்பட்டா எனக்கு வேணும், அந்த ஆசைப்பட்ட அடையிறதுக்கு எதையும் செய்யணும். ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுள் தன்னை தண்டிப்பான்னு தெரியும், ஆதாமும் சேர்ந்து தண்டிக்கப்படுவான்னு தெரியும், கடவுளுடைய மகிமை குலைக்கப்படுன்னு தெரியும், கடவுள் காயப்படுவார்னு தெரியும், கடவுள் இந்த முழு படைப்பையும் அழிச்சிருவார்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு அவன் செய்யறான். யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பழம் வேணும், யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பழத்தை ஆசைப்பட்டேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்ற. இப்ப இப்படிதான் பொருளாசை என்ன செய்யும்னா, அது எப்பயுமே அடுத்தவனுடைய பொருளாசை அதோடைய விளைவு சொல்லவே சொல்லாது. நான் ஆசைப்பட்டனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லாது. நீ ஆசைப்பட்டேன்னா அடைஞ்சுக்க, இதுதான் பிசாசுடைய குணம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொருளாசைனா நீ மற்றவனுக்கு வச்சு கன்சர்னா இருக்கிறதுக்காக தான் இச்சையா திருப்பாயா கட்டலை. நீ கடவுளுக்குள்ள மட்டும் திருப்தி இருக்கணும், இன்னொருத்தனை காயப்படுத்த இருக்கக்கூடாது, இன்னொருத்தனை வருத்தப்படுத்தாம இருக்கணும்னா இந்த பொருளாசையை குறித்து நீ மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொருளாசை தான் என்னை இன்னொருத்தனுடைய கம்பேர் பண்ண வேண்டியது. பொருளாசை வர்றதுக்கு காரணமே மற்றவனோட நான் ஒப்பிட்டு பார்த்துட்டே, ஐயோ அவனை போல இல்லையே, வெள்ளைக்காரன் ஐயோ நான் என்ன கொஞ்சம் ப்ரௌனா இருந்தால் நல்லா இருக்குமே என்ன பண்ணுவானா, பீச் ஓரத்தில் சூரிய வெளிச்சத்தில் படுப்பான் மாச கணக்கா. அவனுக்கு அந்த வெள்ளையா இருக்கிறது பிடிக்காது. ஐயோ இது என்னைக்கு ப்ரௌன் ஆகும் உட்காந்துருப்பான். இந்தியாவில் இருக்கிறவன் இன்னும் நான் எப்படி சிகப்பாகிறது, எப்படி சிகப்பாகிறது பயப்படும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பேன் அந்த கருப்புல இருந்து நான் எப்போ மாநிலம் ஆகிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, உலகத்துல எவனுமே கடவுள் அவனை படைத்த நிலையில சந்தோஷமா இல்லைன்னு தெரியும். குள்ளமா இருக்கிறவன் உயரமா இருக்குன்னு ஆசைப்படுறான், உயரமா இருக்கிறவன் நான் உயரமா இருக்கிறது பிரச்சனை நினைக்கிறான், ஒல்லியா இருக்கிறவன் நான் ஒல்லியா இருக்கிறேன்னு ஆசைப்படுறான், குண்டா இருக்கிறவன் நான் சும்மா. எல்லாருமே தான் இருக்கிற நிலையில திருப்தி உள்ளவனா வாழ்ற பிடிக்கிறது. அவனுக்கு இன்னொருத்தரை போல வாழணும்னு ஆசைப்படுறான். அதெல்லாம் ஒரு சினிமாக்காரன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானோ அதை போட ஆசைப்படுறான். ஒரு சினிமாக்காரன் போட்டிருக்கிற என்ன அவன் பிஹேவ் பண்ணாலும் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான். அவன் பாடுற பாட்டு, அவன் ஆடுற ஆட்டத்தை இவனும் ஆடி அவனோடு தானே அடையாளப்படுது. இது எல்லாமே பொருளாசையினுடைய விளைவு. இன்னொருத்தரோட ஒப்பிட்டு அது இன்னொருத்தரையும் காயப்படுத்தி நம்மளையும் அசிங்கப்படுத்தும். இப்போ பொருளாசை எவ்வளவு மோசமான பாவன்றதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் இப்படிப்பட்ட இந்த பொருளாசையிலிருந்து நம்மை காப்பாற்ற நம்ம ஜெபம் பண்ணலாம்.